Happy birthday. Thank you. Yeah. Come on. Please. உள்ள வாங்க. அத்தை வாங்க. இது லைட் மேக்கப் கொஞ்சம் போட்டு கொடுத்துருக்கேன் நீ சௌமியா இதுல குத்துறோம். ஆமா. பாத்து இது புடிக்கும். எப்படி வந்த நீ? அவன் 4 நாளே கிடக்காரு. அப்படியே நான் சொல்றேன். ஓகே ஓகே. இடியா. ஏய் இருமா. இங்க ப்ரோ கொஞ்சம் அவசரப்படாதீங்க. இங்க கட்ட கடிங்க. ஐயோ போறோம். ஓகே கேக் ராம் சேவ் பண்ணிட்டேன் வாங்க. ஓகே? ரெடி? பாட்டு பாடுங்க. Happy birthday to birthday. Happy birthday to me. Happy birthday to you. நல்ல ஒய்ஃபா இருந்தா புருஷன் பஸ் விட்டுவா. Thank you guys. அம்மா மறந்துட்டே ஆருங்க அம்மா மறந்துட்டேன் இது கையில விட்டுனா உண்மையான அப்போ அப்படியே வாங்க எல்லாம் வாங்க நண்பர்கள்லாம் வந்து விட்டுங்க வாங்க நான் குட்டி இருக்கிறதே பண்றதுதான் வந்தாங்க டக்குன்னு தினேஷ் அடுத்து போ. நீனா நீனோ. நீ எதுக்கு போறீ நீ ஞானம் போ இரு Happy birthday டி. ஐயோ. ஹாய் தங்கப்பட்டு இன்னைக்கு இப்போ ஒரு பாட்டு பாட போறேன் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பாட்டு தங்கப்பட்டுவே வயிறுக்குட்டியே ஒரு ஸ்பெஷல் டே உனக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஒரு எங்கேயோ எப்படியோ இருந்தேன் நான் உன்னோட என்ட்ரிக்கு அப்புறம் கம்ப்ளீட்டாக என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிருக்கு எப்படி சொல்கிறது உன்னை ஒய்ஃப்னு சொன்னால் மட்டும் பத்தாது ஒய்ஃப்னு சொல்லலாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அப்புறம் என்ன சொல்கிறது கூட்டாளின்னு சொல்லலாம் ஆளுன்னு சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் உன்னைய எப்படி சொல்ல என்னோட லைஃப்பில் வந்து நான் இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி என்கிட்ட ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க பட் நீ இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கூட எனக்கு இப்போ அப்படி தான் தோணுது ஒரு நம்ம பாசிட்டிவில் சொல்லணும்னா ஒரு டிபெண்டியாக மாறிட்டேன் உன் மேலே டிபெண்டியாக தான் இருக்கேன் இப்போது அந்த ரேஞ்சுக்கு வந்து உன்னோட என்ட்ரி எனக்கு மாற்றிடுச்சு அப்புறம் என்ன சொல்கிறது அவ்வளோதான் ஹாப்பி பர்த்டே விஷஸ் பட் உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருக்குது பாரு வணக்கம் நமது நட்பினை தொடங்கி 7 வருடங்கள் ஆகிவிட்டது அந்த மகிழ்ச்சியோடு
உனக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். ஹாப்பி பர்த்டே விவேகா. தமிழில் கூற வேண்டும். இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். எனது நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். உலக பூக்களின் வாசம். ஹாய் மச்சி, ஹாப்பி பர்த்டே. எப்போவுமே ஹாப்பியாக இரு. ஹாப்பி பிறந்த டே. சிக்காம். உன் பிறந்த நாள். Hi Viveka, wish you many more happy returns of the day. God bless you. You may get world's best in everything. Once again, wish you happy birthday. ஒன்றில் மேடை அமைத்து ஒளி வாங்கி கையில் கொடு. Hi Vivek, this is Abhi. Wish you many more happy returns of the day Vivek. எப்போதும் ஹாப்பியா இரு, ஜாலியா இரு, and keep smiling and keep rocking my girl. Bye. View. உன் அறையில் கூடு கட்டிட கட்டளையிடுவேன். Many more happy returns of the day. Stay happy, stay blessed. Bye. ஏனென்றால் உன் பிறந்த நாள். ஹாய் யூடியூப் செலிபிரிட்டி விவேகா, எப்படி இருக்க? ஹாப்பி பர்த்டே. இதை பார்த்து கண்டிப்பாக ஷாக் ஆவேன்னு நினைக்கிறேன். ஆவல்னாலும் ஷாக் ஆகிறேன். சரியா? ஓகே, பை பை. பெஸ்ட் விஷஸ் ஃபார் எவ்ரி திங். Hi Chilla Goody, many more happy returns of the day. My everything, my sweetheart, etc. ஹாப்பியாக சந்தோஷமாக இப்படி போல எப்பவும் இல்லை, எப்பவும் நல்லா இருப்பேன். பாய். உன்னை அது குடிக்கத்தான் இதை பார்த்து இறக்கிடுவேன். Hi, surprise for you. Many more happy returns of the day. எப்படி இருக்க? பிரதர் என்னை காண்டாக்ட் பண்ணாங்க. ஸோ உன்னோட பர்த்டே வருதுன்னு. ஸோ அதனால் உன்னை பற்றி ஒரு சின்னதாக சொல்லி முடிச்சிடுறேன். ஓகே, என்னோடய ஃபேவரட் ஸ்டூடெண்ட்ஸில் பாஸ்கெட் பாலில் நீ தான். உன்னோட ஸ்டைலு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் விவேகானந்தில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் ஒரு டீமாக இருந்தீங்க. அந்த டீமில் நீ வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணுவேன் பாஸ்கெட் பால். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் காலேஜ் எனக்கு தெரியும், இன்சார்ஜ் போட்டாங்க. ஸோ அங்கேருந்து எனக்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்ஸோட அதுக்கு மேலே நீங்கள் எல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகுவீங்க. எல்லாருமே ஹாஸ்டலில் இருந்தோம். நல்லா ஜாலியாக நம்ம மேட்சுக்கு போனது எல்லாமே ரிமைண்ட் பண்ணிப்பார். அந்த வேனில் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் கலாச்சிக்கிட்டு. ஸோ நான் எதுவுமே மறக்கலை, எதுவும் மறக்கவும் முடியாது. ஓகே, எனிவே என்ஜாய் பண்ணு, லைஃப்பில் ஜாலியாக இரு. அப்படி தான் இருக்க. நான் வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்ருக்கேன், உங்கள் வீடியோஸ்லாம். ஸோ எனிவே சீக்கிரமாக ஒரு குட் நியூஸ் சொல்லு கண்டிப்பாக. சரிடா, நான் கொஞ்சம் ஒர்க்கில் இருக்கேன். பாய். பிறந்த நாள். ஹாய்க்கா, ஹாப்பி பர்த்டே. லைஃப் லாங் ஹாப்பியாக இரு, என்ஜாய் யுவர் டே. Hi, good morning Puto. Wish you a very happy birthday. Many returns of the day. God bless you. Bye, take care. Hi dear, wish you many more happy returns of the day. இப்போவும் போல் எப்போதும் ஹாப்பியாக சந்தோஷமாக அண்ணன் கூட இருக்கணும். நல்லா மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். நான் பரவாயில்ல, பர்த்டே கரெக்டாக ஞாபகம் வச்சவொன்னே விஷ் பண்ணுறேன். எப்போதும் போல் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். எப்போதுமே நீ ஜாலியான கேரக்டர் தான். அதேபடி அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு பத்திரமா இரு, என்னை மறந்துடாத. மிஸ் யூ அண்ட் லவ் யூ. சொல்லு, ஹாப்பி பர்த்டே.
ஹாப்பி பர்த்டே விவேகா. சித்தி சொல்லு. சித்தி வெரி குட். ஹாப்பி பர்த்டே டி தங்கம். Hi Viveka, wishing you many more happy returns of the day. பறவைகளை பாடச் செய்வேன். ஸ்டூடெண்ட் ரம்யா, அட்வான்ஸ் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். புதன்கிழமை உனக்கு பர்த்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, புகன்போ தான் சொன்னாங்க. நீயும் புகன்போவும் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கும். எழுப்பிட உத்தரவிடுவேன். Hi Phoebe, wish you many more happy returns of the day. I love you and I miss you a lot. Have a great day. Enjoy your birthday. Have lots of fun. Hoping to see you with your complete family soon. And have a great day. Have a blast and enjoy your company. That's all, dear. Love you. And I miss you so much. I miss those days. Yeah. Again, I hope those days may not come, but still I wish it should come. I love you, dear. Once again, wish you many more happy returns of the day. Happy birthday. Bye-bye. Wish you many more happy returns of the day, Viveka. உன்னோடு நான் நீந்த விடுவேன். ஹாய்க்கா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. இந்த வருஷம் நல்லா என்ன அச்சீவ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுங்கள். உங்கள் கோலை நோக்கி நல்லா ஜாலியாக இருங்க எப்பயும் போல். ஒன்ஸ் அகைன் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. ஹாய் கேப்டன் ஜி, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். காலேஜில் மேக்ஸிமம் மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரே காரணம் நம்ம பேஸ்கெட் பால் டீம் தான். அதுவும் பொள்ளாச்சி டோர்னமெண்ட் போனது, அங்கே போய் தமிழக்காக்கு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக கேக்காக அலைஞ்சது, அப்புறம் நம்மளே கப் கேக்ஸ் வாங்கி ஒரு கேக் ரெடி பண்ணது, அப்புறம் அந்த கேக் மேலேயே நம்மளே உட்காந்து அதை நாஸ்தி பண்ணது. ஸோ இந்த மாதிரி நிறைய மெமரிஸ் இருக்குது. நம்ம போன எல்லா பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட்டுமே நமக்கு ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸான திங்ஸ். ஸோ அதே மாதிரி நான் பார்த்த கூலஸ்ட்டு கேப்டன் நான் நேரில் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது நீங்கள் தான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் ரொம்ப ஜாலியாக இருங்க. இந்த பர்த்டே ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஹாப்பியாக இருங்க. ஒன்ஸ் அகெயின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். டாட்டா. ஹாப்பி பர்த்டே விவேக். ஹாப்பியா இரு. ஹாய் அக்கா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஸ்டே பிளஸ்ட். எப்போவுமே இதே மாதிரி உங்கள் பார்ட்னரோட ஹாப்பியாக உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்படி பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒன்ஸ் மோர் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அக்கா. உலக பூக்களின் வாசம். ஹாய் விவேகா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10 இயர்ஸ் மேலே ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 10 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்மளும் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பாசிட்டிவ் திங்ஸ், நெகட்டிவ் திங்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. இன்னொரு என் லைஃப்பில் இம்பார்ட்டண்டான விஷயம்னா, உன்னால் தான் எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஜாலியான ஒரு வைஃப் வந்து கிடச்சிருக்காங்க. அதுக்கு நான் உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ வந்து ஏன் நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நமக்குள்ளே வரல அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவள் எனக்கு கிடச்சிருக்க மாட்டான். அதுக்கு நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஏனென்றால் உன் பிறந்த ஹாப்பி பர்த்டே விவேக். இட்ஸ் பீன் 12 இயர்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகி. நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் அதை தாண்டி உனக்கும் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு லைன் இருக்குது அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கும் காரணம் நான் மட்டும்தான். வை? பிகாஸ்
I always have a thought that யாராவது வந்து ஜட்ஜ்மெண்டலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு I never open up my things to you. And also நம்மளோட சரௌண்டிங் நம்மளோட சர்க்கிள் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு பீப்புளாக இருந்திருக்காங்க, அதனாலே I never been open up. அது உங்ககிட்டயும் அப்படி தான் இருந்திருக்கேன். அதனால அந்த சின்ன லைன் கூட ஃபார்மாக இருந்திருக்கு. பட் ஆஃப்டர் மேரேஜ் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து என் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் I am like I can tell anything to him about the style. என்ன வேணால் நான் அவங்ககிட்ட பேசலாம். பிகாஸ் அவன் என்னை வந்து எப்பயுமே கிடையாது. such a sweet person, உனக்கே தெரியும். he never judged me for anything which I did. அதனாலே நம்ம தெரியல I got so many trust. இது நான் என்ன சொல்ல வரேன்னா, அதே மாதிரி நான் உங்ககிட்ட இருக்கணும்னு நினைக்கிறேன். இனிமேல் நிறைய விஷயங்கள்ல நம்ம வந்து அந்த சின்ன லைனை அழிச்சிட்டு ரொம்பவே க்ளோஸாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். I wish அது இனிமேல் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். And I always been so proud of you and your family and your sisters. நான் நிறைய தடவை என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன். ஏன்னா உன் அப்பா அம்மா வந்து லைக் ஆல்வேஸ் கிவன் ஸ்கூலில் இருந்துமே படிங்க அப்படி இப்படின்னு உங்களுக்கு எப்பவுமே ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. அதை தாண்டி நீங்கள் 3 சிஸ்டர்ஸுமே வந்து செல்ஃப்-மேட் பர்சன்ஸுமே நான் சொன்னீங்கன்னா வை பிகாஸ் நீ வந்து இப்போ பெரிய ஐடி கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, இன்னும் சிஸ்டர் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்காங்க, இன்னும் சிஸ்டர் நர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நர்ஸாக இருக்காங்க ஃபாரினில். நீங்கள் 3 பேருமே யாரோட கைடன்ஸ் இல்லாமல் உங்கள் 3 பேருக்கும் நீங்கள் 3 பேராக சப்போர்ட்டாக இருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் என் லைஃப் எல்லாமே எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உனக்கு நீயா எல்லாமே நீங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே நீங்களாக க்ரோன் பாய் வந்திருக்கீங்க. அதை நினச்சி ஐ ஆல்வேஸ் பீங் ப்ரவுட். அண்ட் எனக்கு தெரியும் நீ நிறைய தடவை வந்து எனக்கு ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் என் லைஃப் எல்லாமே எனக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனால் உனக்கு நீயா எல்லாமே நீங்கள் சிஸ்டர்ஸ் எல்லாமே நீங்களாக க்ரோன் பாய் வந்திருக்கீங்க. அதை நினச்சி ஐ ஆல்வேஸ் பீங் ப்ரவுட். அண்ட் எனக்கு தெரியும் நீ நிறைய தடவை வந்து நீ எல்லாரையும் பார்த்துக்கிற, உன்னை பார்த்துக்க யாரும் இல்லை அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணியிருக்க, நிறையா கஷ்டமும் பட்டிருக்க ஆப்வியஸாக. அண்ட் ஈவன் நிறைய அது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருக்க. அதெல்லாமே சரி பண்ணவும் என்னமோ நீ அவ்வளோ கஷ்டப்பட்டதுனாலேயோ என்னமோ அது சரி பண்ணுறதுக்காக குஹன் வந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் ஐ திங்க் குஹன் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ் ஃபார் யூ. யூ கேன் பி லைக் anything. நம்ம ஒரு என் ஹஸ்பண்ட் மாதிரி ஐ கேன் டாக் anything to him. ஃபன் பண்ணலாம். he can be a friend, husband, anything. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தாவே ஒரே ஜாலி ஃபன் டுகெதராக இருக்குது எப்பயுமே. ஐ திங்க் இனிமேல் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது. ஐ விஷ் நீங்கள் 2 பேருமே இப்போ இருக்க மாதிரி எப்பயுமே ஹாப்பி ஃபன் கப்பலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் many more happy. I believe and I know நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர் இருக்கும் அப்படின்ட்டு. ஹாய் தங்கப்பட்டு, பாத்தியா? எல்லாரையுமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ அன்பை வந்து நீ சம்பாரிச்சிருக்க இத்தனை வருஷத்தில் அப்படின்றது அதுக்கு இதான் சாம்பிள். நீ வந்து உனக்கு யாருமே இல்லை, உனக்கு நீ தனியாக இருக்க, என்னென்னமோ நிறைய டைம் சொல்லுவேன். அதெல்லாம் வந்து சோகமாக இருக்கும்போது எல்லாரும் சொல்கிறதா கூட எடுத்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் உனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேரோட அன்பை நீ சம்பாரிச்சிருக்க. யாரும் சும்மா ஒருத்தவங்க மேலே அன்பை வச்சிட மாட்டாங்க. நம்ம ஏதாவது பண்ணியிருக்கணும், அதுக்கு அவங்கள சிரிக்க வச்சுருக்கணும், அவங்க சோகமாக இருக்கும்போது சப்போர்ட் பண்ணியிருக்கணும், அட்லீஸ்ட் அவங்களுக்கு 6 வார்த்தையாச்சும் பேசியிருக்கணும். இல்லைன்னா ஒருத்தவங்களோட அன்பு வந்து அந்தளவுக்கு ஈஸியாக வந்து யாருக்கும் கிடைக்காது. நீ அதெல்லாம் பண்ணியிருக்கனால தான் இவ்வளோ பேர் உனக்காக வந்து இத்தனை வருஷம் கழிச்சும் கூட உனக்காக பேசியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அண்டு இந்த வீடியோஸ் மூலமாக நீ கொஞ்சம் ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. இந்த பிறந்தநாளை நீ மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். பாய்.
ஹாய் தங்கப்பட்டு. முன்னாடிலாம் வந்து அடிக்கடி நீ பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் பாடுறதே இல்லை. ஏன் என்னாச்சு? நிறைய மாறிட்ட அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் அப்படிலாம் மாறல. இன்னும் வந்து நான் வந்து அந்த மாதிரி பாடிக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பாட்டு பாடும் போதெல்லாம் உன்னை நினச்சிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னு இல்லை, உனக்காக ஒரு பாட்டு பாடுறேன் இப்போ. அடிப்பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மலையடிக்கும். அடிப்பெண்ணே ஒரு முறை நீ சிரித்தால் என் நெஞ்சுக்குள்ளே மலையடிக்கும். ஏன் எனது இதயம் துடிக்கும் இசையில் கவிதை ஒன்றை எழுதினாய். அதை விழியில் கோர்த்து உயிரின் உள்ளே பார்வையாலே சொல்கிறாய். உன்னோடு நானும் வாழ, உன்னோடு நானும் சாக, உன்மடி சாயவா, உன்மடி சாயவா. உன் பார்வை என்னை கொள்ள சாய்ந்தேனே நானும் மெல்ல. நீதானின் மன்னவா, நீதானின் மன்னவா. ஓனது சிரிப்பினில் சிதறும் அழகினை பூக்கள் ரசித்தே வாசம் பிறந்ததோ. வேர்வை துளிகளும் தீர்த்தம் போல என் மேலே படுகையில் பாவம் அழிதோ. இருவர் வாழும் உலகிலே உன்னை அணைத்துக் கொள்வேன் உயிரிலே. இரவில் தேயும் நிலவிலே நாம் சேர்ந்து வாழ்வோம் அருகிலே. அடி உன்னோடு வாழும் ஒவ்வொரு நாளும் இறகை போலே பறக்கிறேன். உன்னோடு வாழும் நொடியில் ஏனோ மீண்டும் முதல் முறை பிறக்கிறேன். அவ்வளோதான். ஹாப்பி பர்த்டே மை செல்லக்குட்டி.